FTP நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சி 2026 அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி 2026 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது சாதாரணமாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அதுலேயும் இந்த குரு பெயர்ச்சி இன்னும் ஒரு டபுள் மடங்கு சந்தோஷம் நமக்கு கொடுக்க போகுது. காரணம் ஏன் அப்படின்னா, குரு மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு உச்சத்துல பயிற்சி போறாரு. அதாவது ஒரு கிரகம் உச்சத்துல பயிற்சி ஆகுது அப்படின்னா அது டபுள் ப்ரொமோஷன் மாதிரி நமக்கு எல்லாருக்குமே டபுள் பெனிஃபிட் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு 1/6/2026 இருந்து குரு பகவான் பயிற்சி ஆக போறார். இவர் ஒரு வருஷ காலம் டிராவல் பண்ண போறாரு. அதாவது 1/6/2026 இருந்து 25/6/2027 வரைக்கும் குரு பகவானோட குரு பயிற்சி இருக்கு. இதுல இந்த குரு பயிற்சியில சில மாற்றங்கள் என்ன அப்படின்னா, இது சாதாரண குரு பயிற்சி இல்லாம குரு பயிற்சியோட சேர்ந்து ஆதிசார குரு பயிற்சியா குரு பகவான் இருக்கார். ஆதிசார குரு பயிற்சி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் கடகத்துல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சிம்மத்துக்கு போயிட்டு திருப்பி பேக் டு த பெவிலியன் சொல்லக்கூடிய கடகத்துக்கு உள்ள வராரு. இதுதான் ஜாதகத்துல ஆதிசார குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க. இப்போ 1/6/2026 இருந்து 30/10/2026 வரைக்கும் குரு பகவான் கடகராசியில சஞ்சரிக்க போறாரு. அதுக்கப்புறம் 30/10/2026 இருந்து 25/1/2027 வரைக்கும் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு மூவ் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் 25/1/2027 இருந்து 25/6/2027 வரைக்கும் திருப்பி கடகராசிக்கு உள்ள வர்றாரு. அப்படிங்கும் போது 2 விதமான பலனை 12 ராசி நேயர்களுக்கும் கொடுக்க போறாரு. இப்ப மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, குரு ஆட்சிநாதன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 5வது இடம் சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு. எவ்வளவு ஒரு விசேஷமான அமைப்பு. இந்த இடத்துக்கு போறார் அப்படின்னா, 5வது இடத்துக்கு போறார் அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது இடம் ஜாதகத்துல ரொம்ப விசேஷமான இடம். அதை தவிர புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்படிங்கும் போது கன்ஃபார்மா எழுதி வச்சுங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி 2026ங்கிறது மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அந்த திருமண யோகம்ங்கிறது 100% கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட். 2வது ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா உண்டு. 2வது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயமா கிடைச்சிடும். அதை தவிர வீடு வாங்கக்கூடிய யோகம், 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அதுக்கப்புறம் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலேருந்து இங்க ரிட்டர்ன் ஆகக்கூடிய யோகம் எல்லாமே இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தாராளமா உண்டு. ஆனா நீங்களும் கும்பராசி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7 சனியோட ஆதிக்கம் சொல்லக்கூடிய ஜென்ம சனியில் நீங்க இருக்கீங்க. ஜென்ம சனியில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போத கும்பத்துக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான். A to Z கொஞ்சம் கவனமா இருக்கணும், கூடுதல் கவனமா இருக்கணும். அதை மாத்திரம் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிடாதீங்க. என்னதான் குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த சனி பகவானோட அந்த வீரியம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அவருக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும்ல. அப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து என்ன ஒரு பிரயோஜனம்? அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவான் அங்க இருக்கார். அப்படிங்கும் போது ஜென்மத்துல இருக்கார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும் போத பதறிய காரியம் சிதறும்பாங்க. அது மாதிரி யோசிக்காம எதுவும் பண்ணாதீங்க. ஜென்ரலா யோசிக்கிறோம், டக்குன்னு யோசிச்சு பண்ணுவோம். நீங்க அப்படி கிடையாது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 1க்கு 10 தடவை யோசிக்கணும். அவசரப்படக்கூடாது. இது நமக்கு செட் ஆகுமா, இது பண்ணினா நல்லது நடக்குமா, இது பண்ணினா நம்ம நஷ்டத்துலேருந்து தப்பிக்கலாமா அப்படின்னு நினைச்சு பண்ணினீங்கன்னா நீங்க டெஃபினட்டா தப்பிச்சு வந்துடுவீங்க. இல்ல சார், நீங்க ஒரு 50,000 வருது, உடனே நாளைக்கு தூக்கி அந்த 50,000 தூக்கி இன்னொரு இடத்துல போட்டு அங்கேருந்து 1 லட்சம் கடன் வாங்குறீங்கன்னா சுத்தமாயிடும். அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஓகேங்களா? மற்றபடி மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் டெஃபினட்டா சொல்றேன், உங்களுக்கு இந்த 2026 ரொம்ப நல்லபடியா இருக்கும். பேங்க் பேலன்ஸ் நல்லபடியா இருக்கும். அதை தவிர நீங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், எஃப்டியா இருக்கட்டும், நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த 2026ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். அது தவிர கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே சென்ட்ரலா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், கையெழுத்து போட்டு வெளியில போகக்கூடிய சமாச்சாரம் எதுவா இருந்தாலும் அவசரப்படாம நிதானமா
1க்கு 10 தடவை யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. யாரோட கம்பல்ஷன்னாலும் நீங்க வந்து ஃபைல் அவசர அவசரமா மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டெஃபினட்டா ரிஸ்க் தான், டெஃபினட்டா பிரச்சனை தான். இதை மாத்திரம் கொஞ்சம் கருத்துல வச்சுங்க. ஓகேங்களா? அது நாட் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பிரைவேட் கன்சர்ன் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே, சுப்பீரியர் அத்தாரிட்டி மீனராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே, கையெழுத்து போடக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, கெசட்டட் ரேங்கர் ஆபீசர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நிதானமா செயல்படுங்க, அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைசேஷன், உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, வருமான உயர்வு எல்லாமே இந்த 2026 குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கும் நிச்சயமா. ஆனா நீங்க கையெழுத்து போட்டு வெளியில போகக்கூடிய சமாச்சாரத்துல எல்லாத்துலயுமே சனி பகவான் அண்ணா இருக்கார். அதனால கொஞ்சம் கவனமா, அக்கறையா, அவசரப்படாம இருக்கணும். அதை மாத்திரம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி 2 வீலர்ல போகும்போதோ 4 வீலர்ல போகும்போதோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மாடி படிக்கட்டு ஏறி இறங்கும் போதோ ரோட கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் மெயினா வந்து கும்பராசியா இருக்கட்டும், மீனராசியா இருக்கட்டும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, ஷூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடவே கூடாது. அதே மாதிரி அஷ்டம சனி இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களும் டெஃபினட்டா வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, ஷூரிட்டி எல்லாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் கன்னிராசி, சனியோட 7வது பார்வை கன்னிராசி மேல இருக்கு. அவங்களும் வந்து யாருக்கும் ஷூரிட்டி, ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். ஆனா ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சனீஸ்வரனுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து எல்லாரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பார். அதனால குரு பயிற்சி வரும்போது பாத்தீங்கன்னா, வெளியில போன சொந்தங்கள் எல்லாம் நம்மளை வந்து சேரும். நம்ம நினைப்போம், இவன் 10 வருஷம் முன்னாடி இவன் போனவன், இவன் எங்க வரப்போறான்னு பார்ப்போம். நமக்கு இப்ப டைம் நல்லா இருக்குன்னா, அந்த 10 வருஷத்துல வந்து இப்போ வராதவன் இந்த குரு பயிற்சியில் நம்ம கூட வந்து ஒட்டிட்டு சாதகமாயிடுவான் குடும்பத்துல. குரு பகவான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பார். ஆனா சனி பகவான் அப்படி கிடையாது. சனி பகவான் வந்து உனக்கு யார் நண்பன், உனக்கு யார் விரோதி, உனக்கு யார் சொந்தக்காரன், உனக்கு யார் மாமன், உனக்கு யார் மச்சான், இவனால உனக்கு நல்லது நடக்குமா, இவனால உனக்கு கெட்டது நடக்குமாங்கிறத தெள்ள தெளிவா நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரால் கூட நடத்த முடியாத விஷயத்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு உரிச்சு காட்டிட்டு போயிடுவார். இதுதான் சனீஸ்வரனுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய நன்மை. குரு நமக்கு எவ்வளவு சொந்தங்களை கொடுத்தாலும் அவன் நல்லவனா கெட்டவனா நம்ம காட்ட மாட்டார். ஆனா சனீஸ்வரன் அப்படி கிடையாது. உன் பக்கத்துல இருக்கான் அவன் சொந்தக்காரன், உன் கெட்டவன்டா. உன் பக்கத்துல ஒருத்தன் இருக்கான்டா, அவன் உன்னை வந்து எதிர்த்து பேசினாலும் அவன் தான் உனக்கு நல்லது செய்வாங்கிறத நம்ம காமிச்சுவார். அப்போ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரால ஏற்ற முடியாத பாடத்தை நம்ம மண்டையில ஏற்றிட்டு போயிடுவார் சனீஸ்வர பகவான். அதனால நம்ம எவ்வளவு குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் சனி பயிற்சிக்கு நம்ம கொடுக்கணும். சனீஸ்வரனை பார்த்து ஏன் நம்ம பயப்படணும்? நீ நியாயமான முறையில பணம், புகழ் இதெல்லாம் சம்பாதிக்கிற அப்படின்னா பிரச்சனையே கிடையாதே. ஏன் உன் காசுக்கு நீ ஆசைப்படு. நீ சொந்தமா உழைச்சு வீடு வாங்கணும்னு நினை. அடுத்தவனோட பைசாவை ஆட்டை போட்டு வீட்டை வாங்கி நீ மேல மேல கட்டின்னு போனேன்னு வச்சுக்கேன், ஓவர் த நைட் தூக்கிடுவாரு. அது சனீஸ்வரன் ஒருத்தரால தான் முடியும். உண்மையா சொல்றேன். அதனாலதான் சனீஸ்வரனோட ஆதிக்கம் வரக்கூடிய காலகட்டத்துல மீனராசி நேயர்கள்லாம் பார்த்தோங்க. மீனராசியில இப்போ வந்து ஜென்ம சனி போயின்னு இருக்கு. அப்படிங்கும் போது கும்பராசி, மீனராசி, சிம்மராசி இந்த நேர்கள்லாம் இந்த டைம்லோட சனியோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க வீடோ நிலமோ பொருளோ வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிலைச்சு இருக்கு அப்படின்னா அது சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம், வெகுமானம். காரணம் ஏன்னா நீ நியாயமான முறையில நடந்துட்டு இருக்க, நியாயமான முறையில நீ பணம் சம்பாதிச்சு வீடு வாங்கியிருக்க அப்படின்னா அது உன் கையை விட்டு போகவே போகாது. அடுத்தவனோட வயிற்றுல அடிச்சு நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற சொத்தோட சேர்த்து டபுளா தூக்கின்னு போடுவார் சனீஸ்வரன். அது வேற யாருக்கும் கிடையாது, சனீஸ்வர பகவானுக்கு தான். அதனால நம்ம வந்து அது தெரிஞ்சு நடந்துக்கணும், வேற எதுவுமே கிடையாது. இப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு 5வது இடம் சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு வர. இதனால வந்து இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த 1 வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், 2 வீலர் வாங்கக்கூடிய யோகம், அதுக்கு பேங்க் பேலன்ஸ் ஏற்றக்கூடிய யோகம், புதிய டெபாசிட் பண்ணக்கூடிய யோகம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகம் எல்லாருமே இந்த மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 கட்டாயமா வந்து அதை நீங்க பயன்படுத்திங்க. அவ்வளவுதான். உங்களுக்கும் தான் சொல்றேன், மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, குருவோட ஸ்தலம் சொல்லக்கூடிய ஆலங்குடிக்கு முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க. சப்போஸ் உங்களால அங்க போக முடியல அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு
தட்சிணாமூர்த்தி சன்னதியில போயிட்டு நீங்க வந்து உங்களால முடிஞ்சுன்னா விளக்கேற்றி குரு காயத்ரி 108 தடவை சொல்லிட்டு வாங்க. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னா குரு பகவானுக்கு உங்க கையால கொண்ட கடலையில மாலை செஞ்சு போடுங்க. ரொம்ப விசேஷம். நினைச்ச விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரலா நான் எல்லாருக்கும் சொல்றேன், 12 ராசி நேயர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுன்னு வாங்குவோம். ஏன்னா நம்ம எவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு எவ்வளவு தெய்வங்களை கும்பிட்டாலும் அந்த வருஷம் குலதெய்வத்துக்கு நம்ம பூஜை செய்யல அப்படின்னா பிரச்சனை தான். ஏன்னா குலதெய்வம்ங்கிறது நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம், நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம். அப்படிங்கும் போது குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, முன்னேற்றம், பணவரவு, நிம்மதி எல்லாமே கடைசி வரைக்கும் நல்லபடியா இருக்கும். ஓகேங்களா? அதை தவிர குலதெய்வ வழிபாட்டோட நிறுத்திக்காம பித்ருக்கள் வழிபாடும் கட்டாயமா பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், எல்லா பதிவுலையும் சொல்லியிருக்கேன், இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலேயாவது உங்க வீட்டுல இல்ல கடை கண்ணி இல்ல உங்களோட ஆபீஸ் இந்த மாதிரி இடத்துல ஒரு கணபதி ஹோமம் கட்டாயமா பண்ணுங்கோ. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய விஷயம்ங்கிறது அபரிதமா இருக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுப்பார், நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார். அதுவும் இந்த வந்து கணபதியை மூலமா வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடிய அந்த கணபதி ஹோமம்ங்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது இந்த குரு பயிற்சியில நீங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால அதை பண்ணுங்கோ. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் சொல்லக்கூடிய 9884277263 வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமா எனக்கு கால் பண்ணி பேசலாம், இல்ல வாய்ஸ் மெசேஜ் இல்ல மெசேஜ் பண்ணி அனுப்பலாம். என்னால முடிஞ்ச உதவிகளை நான் கட்டாயமா ஜாதக ரீதியா உங்களுக்கு நல்லபடியா பண்ணித்தரேன் நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கங்கள்.